ஹலோ மை டியர் பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்த வாரம் நம்மளோட எபிசோடில் ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் முதல்ல நான் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்னா, சாரி ஃபார் த டிலே இன் இந்த எபிசோட். ஏன்னா கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் போனதுனால எபிசோட் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட்டு ஸோ அதனால தான் வந்த உடனே இப்போது எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரம். ஸோ ஸ்மால் கேஸ்னால் என்ன, அதில் அது வந்து என்னென்ன விதமான ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பேசிக்லி அது வந்து ஒரு இன்வெஸ்டிங் தீம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை அவங்க நம்மளுக்காக ப்ரீ டிசைன்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீ டிசைன்டாக இருக்கிற இந்த போர்ட்ஃபோலியோவை பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட்டு, டாப் ப்ரோக்கிங் ஃபர்ம்ஸ், ஸோ இவங்கள மாதிரி ரெஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷ்னல்ஸால் க்ரியேட் பண்ணப்படுற ஒரு போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ஆன் சர்டன் தீம்ஸு இல்லை சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ ஐடியா தான் ஸ்மால் கேஸ். ஸோ ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க இந்த அல்காரித்மிக் ட்ரேடிங் அண்ட் அந்த மாதிரி அப்புறம் குவாலிஃபைட் ப்ரொஃபஷ்னல்ஸோட ரிசர்ச் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டிங் ஐடியாஸ்க்கு ஒரு தீம்க்கு ஏற்றாப்புல, கரண்ட் சினாரியோஸ்க்கு ஏற்றாப்புல அவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்கீமில் நம்ம வந்து நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்லி ஒரு ஸ்மால் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவ்லி மேனேஜ்டு இது. பட் இது ஸ்மால் கேஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. பட் அதுவும் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அந்த ஏஎம்சி தான் அதை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மால் கேஸ் ஐடியாவில் எப்படின்னா, டைரெக்டாக அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டாக்கில் நடக்கிற நல்ல விஷயம், கெட்ட விஷயம், டிவிடெண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள், எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வரும். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸோட டிவிடெண்ட்ஸோ இல்லை அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த NAV வேல்யூ. ஸோ அதுதான் வந்து ஸ்மால் கேஸ்க்கும் இதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம். அண்டு இந்த ஸ்மால் கேஸஸ் வந்து நிறைய சினாரியோஸ்க்கு ஏற்றாப்புல இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க பீப்புள் அது மேலே. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஒரு ஐடியா இருக்குது, ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஐடியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் பேசிக்லி வாட் அ ஸ்மால் கேஸ் இஸ் அபவுட். ஸோ ஸ்மால் கேஸஸ் வந்து இப்போ இந்த ஐடியா நல்லா இருக்குது, இது மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்மால் கேஸ் வந்து ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸை தான் ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரம் டாப் ரிசர்ச் அனாலிஸ்ட்கிட்டேருந்து. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் உங்களோட புரோக்கர் மூலமாக தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய புரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போது ஸ்மால் கேஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஜீரோதா, கோடக் செக்யூரிட்டிஸ், 5 பைசா, ஹெச்டிஎஃப்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய டாப் ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து இவங்களோட டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர் மூலமாகவே டைரெக்டாக இந்த ஸ்மால் கேஸ் ஐடியாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு இதுக்கு ஏற்றாப்புல இருக்கிற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்கள் புரோக்கர் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து 100 rupees தேல் சார்ஜ். ஒரு ஸ்மால் கேஸில் நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு அவங்க 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்மால் கேஸஸில் போடுறீங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சப்சிக்வெண்ட்
ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு சார்ஜ் கிடையாது. அண்ட் இது இல்லாமல் சின்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வரதுனால உங்கள் புரோக்கர் ஏதாவது ப்ரோக்கரேஜ் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான சார்ஜஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ரோக்கரோட பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றின கிளியரான ஐடியா என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்மால் கேஸ் வந்து நமக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து டைவர்சிஃபைடாக கொஞ்சம் இருக்கிறது வந்து நல்லது. அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா இருக்கிற ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவை நம்மளுக்கு ப்ரீ பில்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால அந்த ஐடியா மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லை உங்களோட இன்வெஸ்டிங் ஐடியாவும் அதோட அலைன்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்மால் கேஸஸை வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் கேஸில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஆக்டிவான இன்வெஸ்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்காது. கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட கம்மி லெவல் ஆஃப் பேலன்சிங் தான் இருக்கும் அண்ட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதனால் நீங்கள் வந்து இது ஒரு பேசிவான இன்வெஸ்டிங் ஐடியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா எனிவே நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கீப் ட்ராக் ஆஃப் இட். அண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேறு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கிற இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பேக் டெஸ்டட் ஐடியாஸாக தான் இருக்கும். அண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு இது சில டைம் அது அக்யூரேட்டாக அந்த சார்ட்ஸு அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து நான் வந்து ரீபேலன்ஸ் பண்ணோம் இல்லை இந்த உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரீபேலன்சிங்க்கும் சார்ஜஸ் இருக்குது அண்ட் அப்ளிகபிள் டேக்ஸஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அந்த சார்ட்ஸ் காமிக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் எவ்ரி திங் அந்த எல்லாமே வந்து ப்ரீ டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ். ஸோ அதில் இப்போ உங்களுக்கு 20% போட்டிருக்குன்னா அது 20% இஸ் நாட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் அதை அப்ளிகபிள் சார்ஜஸ் அது வந்து பிஃபோர் டேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணாருன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு சார்ஜஸும் கட்ட மாட்டீங்க. ஏன்னா தட் இஸ் பார்ட் ஆஃப் தேர் டியூட்டி. அதை வந்து அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஆஸ் பர் த நார்ம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிவிடெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா ஸோ அதுவும் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடச்சிரும். அண்ட் டிவிடெண்ட்ஸில் வர இன்கம்க்கு ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ ப்ரிவிலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஐடியாவை பேஸ் பண்ணி டேரெக்டாக அந்த ஸ்டாக்ஸோட கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் இந்த ஸ்மால் கேஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான ஆல்காரித்மிக் ட்ரேடிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் டாப் ரிசர்ச்சர்ஸோட அந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு கம்பைண்டாக ஒரு ஹைப்ரிட் மாடல் மாதிரி இருக்கிறதுனால ஸோ மேபி இது நிறைய பேருக்கு இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அட்வான்டேஜஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கேசஸ் எல்லாமே வந்து ஒரு தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு வாட்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்டிங்கில் இறங்குங்க. அண்ட் இந்த ஸ்மால் கேஸ் பற்றி நம்ம இந்த வீக்கே பேசின எபிசோட் வந்து நம்மளோட வியூவர்ஸ் பிஸ்னஸ் ஒருத்தங்க வந்து ஸ்மால் கேஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக அவங்களோட ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இந்த வாரம் எபிசோட் வந்து ஸ்மால் கேஸ் பற்றி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீட்பேக்கை இப்போ நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்குறீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி கேட்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே எபிசோட் லிங்க்லேயே வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதில்
உங்களோட ஃபீட்பேக், டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியல் பேஜ் இருக்குது பாட்காஸ்ட்க்கு. ஸோ நீங்கள் அங்கே கூட டிஎம் பண்ணி உங்களோட ஃபீட்பேக், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். அண்ட் நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமும் கொடுக்கலாம். ஸோ பாட்காஸ்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு ஒரு எபிசோடில் வந்து சந்திக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் த டிலே. இந்த வாரம் எபிசோட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம். தட்ஸ் இட். பை பாய்.